வணக்கம் ஸ்வஸ்திகா நாச்சியார் உறவுகளே. இப்போ நீங்கள் பார்க்குற ஆலயம் அலகாபுத்தூர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் தான். அந்த ஆலயத்துடைய கொடிமரம் எவ்வளோ தத்ரூபமாக அந்த கொடிமரத்தை வடிவமைத்துள்ளார்கள் பாருங்கள். அதே போல் திரௌபதி அம்மன் அக்னி குண்டத்தில் இறங்கும் போல் அந்த சிலையை வடிவமைத்துள்ளார்கள் ஆலயத்தின் சுற்றுச்சுவரில். பார்ப்பதை மெய் சிலிர்த்து விட்டது. அடுத்தபடியாக என்னென்னு கேட்டிங்கன்னா, கோவிலின் முகப்பை காட்டணுன்ட்டு உறவுகளுக்கு காட்டணுன்ட்டு இப்போ நம்ம காட்டுறோம் உறவுகளே. அதே லேசர் கட்டிங்கில் அந்த திரௌபதி அம்மன் ஆலயம் அழகபுத்தூருங்கிறத அவ்வளோ அருமையாக அதில் வடிவமைத்துள்ளார்கள். அதே போல் என்னென்னு கேட்டிங்கன்னா, கோவிலின் முகப்பும் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பார்க்க அவ்வளோ ஒரு அருமையாக அந்த கலை நயத்தோடு அந்த கோவில் அமையப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக கோவிலின் உட்புறத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நந்தி பகவான், இது பாருங்கள், நந்தி பகவான். அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கோவிலின் உட்புறத்தில் அந்த சுவற்றிலேயே என்னென்னு கேட்டிங்கன்னா, அம்மன் சிலை, அதே போல் கழுத்து மட்டும் தெரியக்கூடிய அளவில் ஒரு தெய்வத்துடைய சிலையும் அமையப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இங்கிட்ட நிற்கும் வடிவில் ஒரு அம்மன் சிலையும் வடிவமைத்துள்ளார்கள். பார்ப்பதற்கே பிரமிப்பாக இருக்குது அந்த ஆலயம். அதே போல் இங்கிட்ட ஒரு சின்ன ஒரு கோவிலாகவும், அந்த கோவிலுக்குள்ள ஒரு சாமி 2 பக்கம் காவலர்கள் போல அமையப்பட்டிருக்கிறது. இது கோவிலின் உட்புறம் உறவுகளே.